ஹலோ எவ்ரிவன், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிஸ்டர் மர்சிடிஸ் ஃபேமிலியின் காணொளிகள். இந்த காணொளியில் நீங்கள் பார்க்க போவது தக்ஷிண சித்ரா எபிசோட் 4. நம்ம தக்ஷிண சித்ராவுடைய எபிசோட் 1, 2, 3 நீங்க பார்த்துட்டு இந்த 4 பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த எபிசோட் 4இல் நீங்க பார்க்க போறது கேரளா ஹவுசஸ், கேரளாவுடைய மாடல் ஹவுசஸ், அதனுடைய பாரம்பரியம், பண்பாடு, கலைகள் பத்தி பார்க்க போறோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க மக்களே. இப்போ நீங்க பார்க்க போறது சிரியன் கிறிஸ்டியன் ஹவுஸ். இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டியே பாத்தீங்கன்னா இவங்க வீட்டுடைய லே அவுட் அண்ட் பிளான் தான் ரொம்ப தனித்துவமா இருக்கும். இவங்களுடைய லே அவுட் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இவங்க வீட்டு அமைப்புல நிறைய சிறப்பு அம்சங்கள் வந்து நிறைஞ்சிருக்குன்னு வச்சுங்களேன். அவங்க என்ட்ரன்ஸ்ல இருந்து டைரக்டா அவங்க தானிய கிடங்குக்கு வந்து செல்ற மாதிரியும், அவங்க சமையல் அறையில கிணறு இருக்கிற மாதிரியும், அவங்களுடைய பொருட்களை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு அண்டர் கிரவுண்ட் ஸ்டோரேஜ் இருக்கிற மாதிரியும், அந்த காலத்திலேயே கிச்சன் டைனிங் எல்லாம் தனித்தனியா இருக்கிற மாதிரி நிறைய ஒரு மாடர்னைஸ்டு வெஸ்டர்னைஸ்டு கல்ச்சர் வந்து நல்லா இலையோடி இருக்குன்னு வச்சுங்களேன். ஒவ்வொரு பகுதியும் பார்க்கும்போது நிறைய மர வேலைப்பாடுகளோடு கலை அம்சத்தோடு பிரம்மாண்டமா அமைச்சிருப்பாங்க. இதுதான் உங்கள் சிரியன் கிறிஸ்டியன் ஹவுஸ். கேரளாவுக்கு போனால் எப்படி இயற்கை அழகை நம்ம பார்த்து ரசிக்க முடியுமோ, அதே மாதிரியே இந்த கேரளா ஹவுஸில் போகும்போதும் அதே இயற்கை காட்சியை கண்டு ரசிக்கலாம். நம்மனுங்க இயற்கை காட்சியை கண்டதை மட்டும்தாங்க நான் ரசித்தேன், வேற எதுவும் இல்லைங்க. தீமா சொல்கிறானுங்க. இப்படி அழகழகா இயற்கை காட்சிகளை வந்து கேமராவின் கண்களால் படம் பிடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய அதறல் சத்தம், அப்பா அப்படின்னு ஒரு பெரிய சத்தம். நம்ம பையன் பதறிட்டு ஓடி வந்தான். என்னடா இப்படி அதறிட்டு வர, என்னடா ஆச்சுன்னு பார்த்தா அம்மா கூப்பிடுறாங்க, சீக்கிரம் ஓடியாங்க அப்படின்னா. நம்ம பிள்ளை அப்பாவி பிள்ளையாச்சு, என்னடா ஆச்சோ ஏதாச்சோன்னு பதறிட்டு ஓடி போய் அங்க போய் பார்த்தா, ஏங்க இந்த மெஹந்தி போடுறதுக்கு வீடியோ எடுக்கிறது தாங்க இந்த பரபரப்பு பண்ணிட்டு இருந்தாங்க பையனும் அம்மாவும். அவங்க பேர் ஏதோ டீல் போட்டிருக்காங்க போல தெரியுது. இந்த மெஹந்தி கதை பெரிய கதைங்க. அங்க என்ட்ரி டிக்கெட் வாங்கும் போது முடிஞ்ச வரைக்கும் தப்பிச்சு எஸ்கேப் ஆகலான்ட்டு அந்த என்ட்ரி டிக்கெட் மட்டும் வாங்கிட்டு போனேன். ஏங்க ஒரு பெரிய சத்தம், ஏங்க என்னாச்சுன்னு கேட்டா மெஹந்தி டிக்கெட் வாங்கியாச்சான்னு கேட்டாங்க. இல்ல அப்படின்னா முதல்ல அதை வாங்குங்க அப்படின்னாங்க. அங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு இந்த மெஹந்தி புராணம். உள்ள தக்ஷிண சித்ராக்குள்ள ஒவ்வொரு வீடா நம்ம பார்த்து ரசிச்சுட்டு இருக்கும்போது இந்த நகைச்சுவை நடிகர் வடிவேலு இருக்காரு பாத்தீங்களா, அவருடைய காட்சிகள் தான் ஞாபகம் வந்துச்சு. அப்பப்போ நம்ம வடிவேலு பஸ்ல போயிட்டு இருக்கும்போது கண்டக்டர்கிட்ட வந்து டிக்கெட் வாங்குவாரு. அதை வந்து கொஞ்சம் பேலன்ஸ் வச்சிருப்பாரு கண்டக்டர். கடைசி வரைக்கும் அந்த கண்டக்டர் வந்து பேலன்ஸ் கொடுக்க மாட்டாரு. இவர் அப்பப்போ சார் அந்த பேலன்ஸ் திரும்ப திரும்ப கேட்டுட்டு டென்ஷன் ஆயிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி அங்க போய் காட்சிகளை வந்து ஒவ்வொரு வீடா பார்த்து ரசிச்சுட்டு இருக்கும்போது என் ஒய்ஃப் அடிக்கடி எங்க அந்த மெஹந்தி எங்கெங்க போடுவாங்க அப்படின்னு திரும்ப திரும்ப அதை தான் கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த வடிவேலு காட்சி தான் ஞாபகத்து வந்துச்சு. அதே மாதிரி வடிவேலு சார் வந்து ஒரு ஹோட்டலில் போய் தோசை ஆர்டர் பண்ணுவார். அது பெருசாக ஒரு விளக்கம் கொடுத்து தோசை ஆர்டர் பண்ண சொல்லுவார். லைக் வந்து நல்ல எண்ணெயை வந்து முருகலாக நிறைய ஊற்றி மலை சாரல் மாதிரி ஒரு வெங்காயத்தை போட்டு அப்படி இப்படின்னு ஒரு 1008 விளக்கத்தை கொடுத்து தோசை போட சொல்லுவார். கடைசியில் அந்த சர்வர் என்ன பண்ணுவார், சாருக்கு ஒரு தோசையை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவார். அந்த மாதிரி நான் ஒவ்வொன்றும் இங்கே வந்து இது அப்படிமா, இது இப்படிமா, இது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க, இது எவ்வளோ கலை வடிவத்தோடு இருக்கு பாருங்கன்னு ஒவ்வொரு நாங்கள் வந்து விளக்கம் கொடுத்துட்டு இருப்பேன். சிம்பிளாக கடைசியாக முதல்ல நீங்கள் அந்த மெஹந்தி முதல்ல கேட்டு சொல்லுங்க, மலமல்னு கடையை மூடிட்டு போயிட போறாங்க அப்படின்ட்டு வந்து என் ஒய்ஃப் சொல்லிட்டு இருந்தாங்க. பையன் ஒரு பக்கம் ரவுண்டு கட்டி அடிச்சுட்டு இருந்தான் வீடியோ, இந்த பக்கமும் அந்த பக்கம் சுத்தி ஒரு பெரிய டைரக்டர் கூட இப்படி பண்ண மாட்டாங்க போல, அந்த அளவுக்கு வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தான். ஒரு கடத்துல அந்த அம்மா வந்து கையில பார்த்து வந்து வீடியோ இது பண்ண முடியாம, மெஹந்தி போட முடியாம இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மொபைல் டிஸ்பிளேயை பார்த்து வந்து மெஹந்தியை போடுற அளவுக்கு என் பையன் சுத்தி அங்க எடுத்துட்டு இருந்தான். வேற வழி இல்லாம சொன்னா திட்டுவான் பையன்.
பெண்களுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனுங்க. வெளியெல்லாம் வந்து பார்லர்லேயோ மற்ற இடங்கள்லையோ போடும்போது ஏதோ அரை கைக்கு 750 முழு கைக்கு 1500 வந்து சொல்லிட்டு இருக்காங்களாம். உள்ள வந்து இப்போ என்னுடைய ஒய்ஃப் போட்டிருக்கிற அந்த ஃபுல் ஸ்டைல் பார்க்கும்போது வந்து 150 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இதுலேயே வந்து ஒரு பாதி கை வரைக்கும் போடுற மாதிரி இருக்குன்னா வந்து 75 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ரொம்ப சீப்பாகவும் இருக்குது. அங்கே பாருங்க எவ்வளோ ஒரு கலை அம்சம். அந்த அம்மா வந்து ஸ்கெட்சு வந்து மூளைக்குள்ளே வச்சிருக்குது பாருங்க. சும்மா தக தக தகன்னு போட்டு இருந்துச்சு மெஹந்தி. சூப்பராக இருக்குங்க. பெண்கள் கண்டிப்பாக வந்து அட்லீஸ்ட் வந்து கலையை போய் பார்க்குறாங்களோ இல்லையோ இந்த மெஹந்திக்காவது அங்கே வந்து போய் விசிட் பண்ணலாங்க. சூப்பராக இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இதுதான் உங்கள் மெஹந்தி ஃபங்க்ஷன். என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் சொல்லணும்னா அந்த தக்ஷிண சித்ராவில் வந்து எனக்கு கேரளா ஹவுஸ் தாங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப இயற்கை சூழ்ந்த இடம். ரியலாகவே ஒரு கேரளாவுக்குள்ளே போனால் வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அண்ட் வந்து அங்கங்கே வந்து சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து டாய்லெட்ஸ் இருக்குது. ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு வந்து இருக்குது. ட்ரிங்கிங் வாட்டர் இருக்குது. ஸோ நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. பட் என்னென்னா காலையில் போகும்போதே நல்லா வந்து சாப்பிட்டுட்டு ஆறாமற பொறுமையாக பார்க்கணுன்னு போங்க. குழந்தைகளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அவ்வளோ தூரம் நடந்து போகிறதுக்கு. பட் ஸ்டில் வந்து நீங்கள் மோட்டிவேட் பண்ணுன்னா இந்த இயற்கை காட்சியில் வந்து கண்டு கழிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ட்ரிவாண்ட்ரம் ஹிந்து ஹவுஸ். அவங்க என்ட்ரன்ஸ் உள்ள நுழைஞ்சாலே வந்து உடனே வந்து ஒரு சேமிப்பு கிடங்கு வச்சுருக்காங்க, லைக் ஒரு ஸ்டோரேஜ் வச்சுருக்காங்க. அண்ட் வந்து தானிய கிடங்கு இருக்குது, ஒரு மாட்டு கொட்டகை இருக்குது. இவங்களுடைய வீடு அமைப்பு ஃபுல்லாக வந்து மோஸ்ட்லி வந்து மரத்தால் தான் வந்து செஞ்சுருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் விலையுயர்ந்த மரங்கள் அல்ல விலையுயர்ந்த வேலைப்பாடுகள் நிறைந்த சில இடையில சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அமைச்சிருக்காங்க. பலாமரம் பனைமரம் வச்சு ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணி மர வேலைப்பாடுகள் இருக்கிறதா தெரியுது. தானிய கிடங்குகள் எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஒரு சின்ன ஒரு அமைப்பாக இருந்தாலும் ஒரு தனித்தனியாக வந்து கொட்டகை கிடங்கு எல்லாம் தனித்தனியாக வச்சுருக்காங்கன்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது கேலிக்கட் ஹவுஸ். முன்னாடி பார்த்த ட்ரிவாண்ட்ரம் ஹவுஸ் வந்து சவுத் கேரளாவை வந்து படம் பிடிக்கிற ஒரு இடம். பட் இது கேலிக்கட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா சென்டர் அண்ட் நார்த் கேரளாவை பற்றின ஒரு கலை அமைப்பு கொண்ட விஷயங்களை படம் பிடித்து காட்டுற ஒரு வீடுன்னு வச்சுங்களேன். இதில் வந்து 2 ஃப்ளோர் இருக்கு. அண்ட் வந்து முழுவதும் வந்து நல்ல உயர்தரமான மர வேலைப்பாடுகளோடு அமைஞ்சிருக்கு. நிறைய ரூம்ஸ், சின்ன சின்ன ரூம்ஸ் வந்து நிறைய இருக்கு. அந்த காலத்தில் வந்து நிறைய கூட்டு குடும்ப மக்கள் நிறைய இருந்தாங்க இல்லையா. ஸோ அங்கே புதுசாக கல்யாணமாகி வரக்கூடிய மக்களுக்கு, இளைஞர்களுக்கு ஸோ பிரைவசி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்ன ரூம்ஸ் வந்து அப்பயே அமைச்சிருந்தாங்க. ஸோ ரொம்ப பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதுதான் உங்கள் கேலிக்கட் ஹவுஸ். கண்டு களியுங்கள் மக்களே.
வீட்டு உபயோகத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பொருளும் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், கேரளாவில் இந்த கேரளா ஹவுஸ்ல ரொம்ப கலைநயத்தோட தான் பண்றாங்க. இங்க பாருங்க, ஸ்பைசஸ் கூட வந்து பேக் பண்றதுக்கு அழகழகா ஒரு ஸ்டோரேஜ் இருக்கு. எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரியலா நீங்க கேரளாவில் வாழ்ற ஒரு ஃபீலிங் தான் இருக்கும். காணொளியின் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம் நண்பர்களே. எங்களுடைய காணொளி தொகுப்பு 1% பிடிச்சிருந்தாலும் உங்களுக்கு வந்து யோசிக்காம தயங்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு பெரிய ராயல் சல்யூட் மக்களே. நன்றி மக்களே.